அன்பான சகோதரி, அன்பான சகோதரா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினால இந்த மாணவர் வாழையில் உங்கள் வாழ்த்துக்கள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்காக சொல்லுகிற வார்த்தை, பலவிதமான வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, பல காரியங்கள் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிற நம்ம இதத்தை பார்த்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த மாணவர்களில் சொல்லுகிற வார்த்தை, வருத்தப்பட்டு பார சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழப்பார்கள் தருவேன். இது கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான அன்பான சகோதரி, அன்பான சகோதரன், ஒரு உண்மை சம்பவம் உங்கள் மத்தியில் வைக்க ஆசைப்படுகிறேன். ஒரு குடும்பத்தில் தாய், தகப்பன், ஒரு பெண் பிள்ளை, அப்படி நல்லா போய்கொண்டிருந்த அந்த குடும்பத்தில் திடீரென்று அந்த மகள் அந்த தாய் தகப்பனை வேலைக்கு போயிட்டு காப்பாற்றிக் கொண்டிருந்தாள். அப்படி போய்கொண்டிருந்த ஒரு நேரத்தில் திடீரென்று அந்த பெண் சோர்வடைந்தாள். ஒரு மயக்கமா இருந்தது. என்னடா இது, வேலை ஸ்தலத்தில் திடீரென்று சோர்வடைகிறது, ஒரு மாதிரி இருக்கிறது என்று டாக்டரிடம் ஆலோசனை கேட்கும் போது டாக்டர் சொன்னார்கள், உனக்கு மார்ல கட்டி இருக்கிறது என்று. அந்த மகள் வேதனைப்பட்டால், துன்பப்பட்டால், என்னடா இது, நம்ம வேலைக்கு போயிட்டு போலத்தான் குடும்பத்தை பார்க்க முடியும், தன் தாய் தகப்பனை பார்க்க முடியும். ஆனால் டாக்டர் நமக்கு மார்ல கட்டின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு மன கவலைப்பட்டார், வேதனைப்பட்டார். ஆனா இந்த வார்த்தை தன் தாய் தகப்பனை சொல்லவில்லை. ஏனென்றால் இதை சொன்ன அவங்களே என்ன துக்கப்படுவார் என்று. அப்படி இதயத்தில் அப்படியே வைத்துக் கொண்டு அந்த மகள் நல்ல வேலைக்கு போய் அப்படியே இருந்தால், நாளுக்கு நாள் அந்த மகளுடைய நிலைமை மோசமானது, வேலை செய்ய முடியல. அப்படி போய்கொண்டு இருக்கும் போது டாக்டர் சொல்லிட்டாங்க, நீ உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. என்னடா இது, நம்ம அடுத்த மாசம் டாக்டர் ஆபரேஷன் பண்ணு சொல்லிட்டாங்களே, நம் தாய் தகப்பன் எப்படி சொல்றது கூட வேலை செய்யலாம். தோய் கேட்ட சொல்ல போது நான் தோய் சொல்லி விட்டால், உன் மகளுக்கு மார்ல கட்டி இருக்கு என்று. அப்படி என்று இதை கேள்விப்பட்ட தாய் தகப்பனை ரொம்ப கவலைப்பட்டார்கள். என்னடா இது, நம்ம மகள் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு நம்மளுக்கு சாப்பாடு, ஆனா மகளுக்கு இந்த மாதிரி வேதனை இருக்குது என்று. ஆனா அந்த மகள் பெரும் கஷ்டப்பட்டார், துன்பப்பட்டார். அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லி பார்த்தா ஒரு நாடாயுதுன்னு சொல்லிட்டு அப்படி போய்கொண்டு இருக்கும் போது ஒரு சர்ச்சை அன்று ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போயிட்டு பாஸ்டர்கிட்ட இந்த மாதிரி சொல்லணும், அதுக்காக ஜெபித்தார்கள், விசேஷமா ஜெபித்தார்கள். அப்படி ஜெபிக்க அவருக்குள்ள இருந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் விட்டு விலகின. அவருக்குள்ள நல்ல ஒரு மாற்றம் தெரிந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி, அன்பான சகோதரா, நம்மளும் அனைத்திலும் வேதனைப்படுகிறோம், கண்ணீர் படுகிறோம். நம்மளுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்ல ஒருவரே இல்லையே, நம்ம ஒவ்வொரு நாளும் துக்கத்தோடு காணப்படுகிறேன் என்று அனைத்திலும் வேதனைப்படுகிறோம். இதை கர்த்தர் சொல்லுகிறார், இதோட சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னோட சமாதானத்தை வைத்து போகிறேன், நான் மனிதனுக்கு கொடுக்கிற பிரகடனம் கொடுப்பேன் என்று. ஏன்னா மனிதனுக்கு கொடுக்கிற சமாதானம் அது நிலையற்றதாய் காணப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி, அன்பான சகோதரா, இந்த அக்கம் பக்கத்தோட சொன்னா கூட அதை ஒரு கேலிக்குத்தான் நினைப்பார்கள் என்று இதயத்துக்குள் பல கவலைகள் தேங்கிக் கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பாங்க. ஆண்டவராகி இயேசு நோக்கி பாருங்க, நிச்சயமா அந்த சகோதரிக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்தார், நல்ல ஒரு ஆசீர்வாதமான பாதையை காமிச்சார். அது மாதிரி உங்க வாழ்க்கையில கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை காட்டுவார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நீங்க நிறுத்த காரியங்கள்ல கர்த்தர் நிச்சயமா முன்னின்று ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.